நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை நடுக்கத்துக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கை நடுக்கம் வந்து நிறையா ரீசன்னால் வரும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸானால் வரும், அப்புறம் ஆன்சைட்டி, அதாவது டயர்டாகவோ இல்லை தூக்கமின்மை இருந்தாலோ வரும். அப்புறம் சில மெடிடேஷன், அதாவது சில மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டால் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பத்தாவதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கை நடுக்கம் அப்படின்றது நார்மல் தான். இந்த பார்க்கின்சன் பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பத்தாவதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது கை நடுக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு கை நடுக்கம் யாருக்கு வேணாலும் வரும். அவங்க இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா எக்ஸசைஸ் வீடியோவும் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போட ரெடியாக இருக்கேன். அப்படியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ கை நடுக்கத்துக்கான எக்ஸசைஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த கையில் வந்து இந்த ஸ்க்வீஸ் பால் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்மைலி பால்னு கூட சொல்லலாம். அந்த பாலை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 முறை நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணலாம், அமுக்கலாம். இது பண்ணுறதுனால உங்கள் ஹேண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஹேண்டும் ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்களோட ஃபோர் ஆர்ம் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இதனால் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் மெடிக்கல்லையும் வாங்கிக்கலாம். மெடிக்கலில் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் வெளியே கூட வாங்கிக்கலாம் இந்த பால். இது வாங்க முடியாதவங்க ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ரொட்டேஷன் எக்ஸசைஸ். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மணிக்கட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ரிஸ்ட்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 10 to 20 டைம்ஸ் ரிப்பீட்டடாக மூமெண்ட்ஸ் கொடுங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்ட் ஜாயிண்டோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் அதோட ரேஞ்சை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லை ஃபிங்கர் டேப்பிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, ஒரு டேபிளில் கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விரலாக டேப் பண்ணணும். சரியா? ஒரு விரலாக நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டே வரணும். இதை வந்து ஒரு 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் மசில் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதுவும் இண்டிவிஜுவல் மசிலுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை முடித்ததுக்கப்புறம் எல்லா ஃபிங்கரையும் சேர்த்து பண்ணணும். ஓகேவா? இது வந்து டேபிள் டேப் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா ஃபிங்கரையும் சேர்த்து வச்சு பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு இது வந்து எதுக்குன்னா கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக ட்ராப் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு கோஆர்டினேஷன் மூமெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். 10க்கு ஃபைன் மூட்டாஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து காயின் ப்ரிக்கிங் எக்ஸசைஸ். இது காயின் ப்ரிக்கிங்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு காயினை வச்சுக்கிட்டு அந்த காயினை வந்து எடுக்கணும். ஓகேவா? எடுத்து திருப்பணும். ஓகேவா? இவ்வளோதான். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனை வந்து, அதாவது கண்ணும் ஐயும் பார்க்குற கோஆர்டினேஷனை வந்து கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அந்த கை உதறல் வந்து நிற்கும், கை உதறல் வந்து வராது. இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது கை உதறது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் தென் பாய்.